ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நான் அவங்க எல்லாருக்குமே ப்ரெசென்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆசையாக இருந்தேன். இவ்வளோ நாள் தள்ளி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் சாரி. அண்ட் வேரியஸ் ரீசன்னால என்னால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல சீக்கிரமாக. உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் ஒரு கண்டோலன்ஸ் ஆகிடுச்சு. என்னோட சின்ன மாமனார் தவறிட்டாங்க. அது ஆல்மோஸ்ட் ரொம்ப க்ளோஸ் இல்லையா, அதனால வேண்டி நான் அதுக்கப்புறம் என்னால் பூஜையும் பண்ண முடியாமல் இருந்தது. வீட்லேயுமே ரொம்ப வேலை கரெக்டாக இருந்தது. யாருமே அந்த ஒரு ஷாக்ல இருந்து வெளியில வரவே இல்லை. அதனால எனக்குமே வீடியோ போடணும், வீடியோ ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும்ன்ற மூட் சுத்தமாக கிடையாது. இப்போவுமே நம்ம வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி இப்போ போடுறேன். லாஸ்ட் சண்டே நடந்தது எங்கள் வீட்டில். அண்ட் நான் வேல்மாரல் படிச்சுட்டு இருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு 7 days கிட்ட வேல்மாரல் படித்தேன். அதுக்கப்புறமா 5 days மென்சஸ் ஆச்சு. திரும்ப ஒரு 2 days தான் என்னால் படிக்க முடிஞ்சது. அதுக்குள்ளே வீட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சா. ஸோ இப்போ வேல்மாரல் ஸ்டாப் பண்ணிட்டேன். வேல்மாரல் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா வேல் பூஜை மட்டும் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பட் சின்ஸ் ஐம் ரீடிங் வேல்மாரல், கண்டிப்பாக அது படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் விளக்கேற்றக்கூடாது வீட்டில். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த வீடியோ போடுவேனா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் எல்லாருக்குமே வீட்டில் யாருமே நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி ஒரு இன்சிடெண்ட் வீட்டில் நடக்கும் அப்படின்னு. நிறைய பேர் கமெண்ட்லேயுமே ரொம்ப ஆச்சரியமாக கேட்பீங்க, நீங்கள் எப்படி எல்லா சுவாமியும் கும்பிடுறீங்க, எல்லா நேரமும் கும்பிடுறீங்க, உங்களுக்கு நீங்களும் பொண்ணு தானே, உங்களுக்கு எல்லாம் பீரியட்ஸ் கூட ஆகாதா அப்படின்னு எத்தனையோ பேர் இன்ஸ்டாகிராம்லலாம் கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க. எனக்கு அப்போல்லாம் ஒரு நேரம் கோபமாக வரும். ஒரு நேரம் என்ன நினச்சி கேட்குறாங்களோ, சரி நாம் எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது, அந்த மாதிரியும் புரிஞ்சுக்குவேன். பட் எனக்கு இப்போ வீட்டில் எதுவுமே நான் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் என்கிட்ட கேட்ட மாதிரியான சூழ்நிலையில் இப்போ நான் இருக்கேன். அதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். முருகர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து முருகப்பெருமான பூஜைறையில் பிரதிஷ்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு அந்த வீக் டியூஸ்டே என்னால் பண்ண முடியல. பிகாஸ் நான் மென்சஸில் இருந்ததுனால சரி நம்ம ஃப்ரைடே பார்சல் மட்டும் வந்துடுச்சு. ரொம்ப ஆசையாக ரிசீவ் பண்ணி முருகர் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, வச்சுட்டேன். ஸோ நம்ம ஃப்ரைடே தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அவரை சுத்தம் பண்ணிட்டு பூஜைறையில் வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. எப்போ ஃப்ரைடே ஆகும் எப்போ ஃப்ரைடே ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை ஆஸ் யூஷுவல் நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம்ல, அதே மாதிரி முந்தின நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மாக்கோலம் போட்டுட்டு நில வாசலெல்லாம் மாக்கோலம் போட்டு சுத்தமாக எல்லாமே பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலுமே அது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்பெஷலான டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் நம்ம கிரகப்பிரவேசம்லாம் பண்ணும்போது, கணபதி ஹோமம்லாம் வீட்டுக்கு பண்ணும்போது, புது வீடு கட்டி பண்ணுவோம்ல, அதெல்லாம் கூட பிரம்ம முகூர்த்தத்திலே நம்ம பண்ணி முடிச்சிடுறோம். அதனுடைய பலன் இன்னும் பல மடங்கு இருக்கும் அப்படின்னு நானுமே அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணி நம்ம பூஜைறையில் வழிபடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுவுமே ஆசையாக இருந்தேன். ஆனால் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அம்மனுக்கு வஸ்திரம் வாங்காமல் விட்டுட்டேன். சுவாமிக்கு என்கிட்ட வஸ்திரம் இருந்தது. அந்த ஸ்டோரி நான் பின்னாடி சொல்கிறேன். அம்மனுக்கு மட்டும் வஸ்திரம் வாங்க முடியலையா, அப்போ காலையில் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலே பூஜை பண்ணும்போது அம்மனுக்கு வஸ்திரம் சாத்தணும்ல. புதுசாக வேற வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் வஸ்திரம் இல்லாமல் எப்படி பூஜை பண்ணுறது, சரி நம்ம விடிஞ்சே பண்ணிக்குவோம் அப்படின்னு காலையிலேருந்து எல்லா வேலையுமே பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சுக்கிரஹோரையில் அம்மனுக்கு முருகப்பெருமானுக்கும் சேர்த்தே வேலுக்கும் புதுசாக வேலுமே வாங்கியிருந்தேன். வேலுக்குமே அபிஷேகம் பண்ணி நான் அன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தேன். குட்டி குட்டி மாலையுமே நானே என் கையாலே கட்டிட்டு சுவாமியோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி 3 மாலை கட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். எப்போதுமே நம்ம சுவாமிக்கு மாலை கட்டுறோம், முருகப்பெருமானுக்காக இருக்கட்டும், விநாயகருக்கு அருகம்புல் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை பெருமாளுக்கு துளசி கட்டும்போதாக இருக்கட்டும், சுவாமியுடைய திருநாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே கட்டணும். இப்போ நம்ம முருகப்பெருமானுக்கு தான் இப்போ இந்த பூ மாலையை நம்ம கட்டுறோம் அப்படின்னா முருகருடைய பேரை சொல்லிக்கிட்டே கட்டலாம். இல்லைனா நம்ம சுவாமிக்கிட்ட ஏதாவது கேட்க நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே சுவாமி பேரை சொல்லிக்கிட்டே நம்ம இந்த மாலையை கட்டணும் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம கையால் கட்டுறோம்ல அந்த மலர்கள், அது கூட நமக்காக போயிட்டு சுவாமிக்கிட்ட பேசுமா. பூவுக்கு கூட ஒரு பிராப்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதே ரோசா பூ நம்ம சாமிக்கு போடுறோம், கெட்ட காரியங்களுக்குமே இந்த மாதிரியான பூ தான் போடுறோம். அப்போது சுவாமி கழுத்தில் போய் உட்கார்றதுக்கு அந்த பூவுக்கு கூட குடிப்பினை இருக்கணும் தானே.
இப்போ இந்த மலர் யார் மூலயமா சுவாமிக்கு போகுது? பூ கட்டுற நம்ம மூலயமா தான் சுவாமிக்கு போகுது. அப்போ அந்த பூ வந்து நமக்கான ஒரு நன்றி கடனாக வந்து சுவாமி கிட்ட போய் நமக்காக பேசுமா. அப்போ நம்ம பூ கட்டும்போது சுவாமியுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இந்த பூ கட்டும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நம்ம வஸ்திரத்துடைய கதைக்கு திரும்புவோமா? சுவாமிக்கு வஸ்திரம் வந்து முருகப்பெருமானுக்கு நான் வாங்கலை. உங்களுக்குள்ள வந்து இந்த டவுட் இருக்கும், சுவாமிக்கு மட்டும் வாங்கினீங்க அப்போ அம்மனுக்கு வாங்கணும்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்பீங்க. சுவாமிக்கு நான் வாங்கலை, என் தங்கச்சி இருக்கால அவள் வந்து அவள் வீட்டில் உள்ள ஒரு சுவாமிக்கு முருகருக்கா யாருக்கு வாங்கினான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவள் வந்து சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கியிருக்கா, 2 சைஸ் வஸ்திரம். நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருக்க சுவாமிக்கு வந்து 10 தானே பார்க்கலாண்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து அவள் வீட்டில் உள்ள சுவாமிக்கு அது பத்தாது, பெரிய சைஸ். அவள் வாங்கினதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது சைஸ் தெரியாமல் வாங்கிட்டா அப்படின்னு. சரின்னு நான் கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த வஸ்திரம் தான் நான் வந்து இப்போ வந்து புதுசாக வீட்டுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு சாத்தினேன். முருகர் வந்து முன்னாடியே வஸ்திரத்தை அனுப்பிட்டாரு, அவர் அப்புறம் பின்னாடி தான் என் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வந்து எனக்கு தெரியாது முருகர் என் வீட்டுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு. தங்கச்சிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வஸ்திரம், புதிய வஸ்திரம் 2 வஸ்திரம் வந்து வச்சுட்டே இருந்தேன். அது வந்து சடனாக இப்போ முருகப்பெருமானுக்கு சாத்துற மாதிரி இருந்தது. வஸ்திரம் இருக்குது அப்படின்னு வாங்காமல் விட்டேனே தவிர அம்மனுக்கு வஸ்திரம் தேவை அப்படிங்கிறது மைண்டு வந்து எனக்கு மறந்துட்டேனா இல்லை டென்ஷனில் விட்டுட்டேனா அப்படின்னு என்னென்னு சொல்ல தெரியல. அதனால் என்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் எனிவே முருகர் வந்து என்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, என் முருகரை நான் எப்போ பூஜை அறையில் வைக்கிறேனோ அப்போலேருந்து வந்து நல்ல நேரம் தான். அதனால் வந்து அதை பற்றி நான் பெருசாலாம் ஒரி பண்ணலை. நேற்று நான் ஷார்ட் வீடியோலாம் போட்டதும் போதும் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலையுமே யூடியூப்லேயுமே சேம் கமெண்ட்ஸ், நீங்கள் வேல்மாறல் படிச்சுட்டு இருக்கீங்களா இப்போவும் கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்னா. வீட்டில் வந்து விளக்கேற்றக்கூடாதுல்ல, அதனால நான் பூஜையை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். வேல்மாறல் படிக்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது. எங்கள் வீட்டு பக்கம்லாம் நாங்கள் அந்த காரியம் இருக்குல்ல அது வந்து தீட்டுன்னு சொல்லுவோம். அது முடிக்கிறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கு எதுவுமே ஏற்ற மாட்டோம், சுவாமி கும்பிட மாட்டோம், கோயிலுக்கெல்லாம் போக மாட்டோம். அது முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி சுவாமி கும்பிடுவோம். அது வந்து எங்கள் வீட்டுடைய வழக்கம். இது ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு 1 இயருக்கு வந்து கலசம் வைக்க மாட்டோம். கலசம் வைக்கிறது, அப்புறம் ஒரு பெரிய பெரிய பூஜை எல்லாம் பண்ணுவோம்ல, பொங்கல் கொண்டாடுறது, தீபாவளி கொண்டாடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து செய்ய மாட்டோம். இது வந்து ஒரு வருஷத்துக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறது மாதிரியான ஒரு கணக்கு, அதுக்காக வேண்டி செய்ய மாட்டோம். அதே மாதிரி அர்ச்சனை பண்ணுறது, இப்போது வர வரலட்சுமி நோன்பு கூட வந்து எனக்கு கிடையாது. நோன்பு வந்து இந்த வாட்டி நான் எடுக்க முடியாது. ஆஸ் யூஷுவல் தினம் பண்ணுற மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிடலாம், அவ்வளோதான். அதை தவிர்த்து வந்து பெருசாக ரொம்ப கிராண்டாக வந்து பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது. நார்மலாக நம்ம எப்போதுமே பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஃபோட்டோ கூட வச்சு வந்து இந்த தடவை எனக்கு நோன்பு எடுக்க முடியாது. ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 10 மந்த்ஸ் கிட்ட ஆயிருந்து அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது வச்சு வந்து பூஜை பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் கூட வரல கணக்கு. ஸோ அதுக்காக வேண்டி நான் ஃபோட்டோ கூட வச்சு இந்த தடவை நோன்பு எடுக்க முடியாது. எனக்கு தான் வந்து நோன்பு கிடையாது, பட் நீங்கள் எல்லாருமே கும்பிடுவீங்கல்ல. ஸோ நான் வந்து நோன்புடைய ப்ரொசீஜர் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாமே அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் டைமே நிறைய பேர் புதுசாக வந்து என்னை பார்த்துட்டு நோன்பு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக எனக்காக இல்லைனாலுமே உங்கள் எல்லாருக்காகவுமே கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் அப்பப்போ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சுவாமியுடைய விக்கிரகமும் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம சுத்தம் பண்ணிட்டு தான் பூஜை அறையில் வைப்போம். அதே மாதிரி லெமன் வச்சு அப்புறம் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிவிட்டு நான் தொட்டு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி உடனே சுத்தம் பண்ணி தொடச்சிட்டேன். நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா பித்தளை பாத்திரத்தில் வந்து புள்ளியாக அந்த தண்ணி வந்து இருந்த தடம் வந்து புள்ளியாக கருப்பாயிடும். அந்த மாதிரி ஆகாமல் நம்ம சுத்தமாக ஒரு காட்டன் டவல் வச்சு சுவாமியும் வேலியும் வச்சு நான் தொடச்சிட்டேன். அதுக்கப்புறமா வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் வந்து பூஜை பண்ணேன். ஒவ்வொரு டைமும் வந்து இப்படி பண்ணணும்னு இல்லை, நான் சுவாமியை வந்து புதுசாக இப்போ தானே வந்து பூஜையில் வைக்க போகிறேன், அதுக்காக வேண்டி நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். போன டைம் போட்டிருந்த லாங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல, மார்னிங் வந்து மேக்ஸிமம் ஏர்லியாக எழுந்துருவேன், குளிச்சுட்டு வந்து சமைக்க பார்ப்பேன். இல்லை அப்படின்னா நான் வந்து டைம் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து சமையல் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சமையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு பூஜை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை ஒருத்தங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க போல். கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல சிஸ்டர் குளிக்காமல் முகம் கழுவிட்டு சம்டைம்ஸ் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அப்படி பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது. குளிக்காமல் பூஜை பக்கமே வந்து போயிடாதீங்க, அப்படி வந்து
போகக்கூடாது. நான் ஒன்று கன்வே பண்ணியிருந்தேன். நான் ஆக்சுவலி டைரெக்டாக தான் கன்வே பண்ணியிருந்தேன். மேபி அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்கல்ல, வயசான பாட்டிங்க, அதுக்கப்புறமா உடம்புக்கு முடியாதவங்க, காலையில் எழுந்திரிச்சு அந்நேரத்துக்கு வந்து குளிக்க முடியாதவங்க, உண்மையிலே வந்து நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கவங்க மட்டும் சும்மா வந்து எழுந்திரிச்சு எனக்கு கோல்ட் ஆகிடுச்சு அதனால் குளிக்க முடியாது, அந்த ரீசனை நான் சொல்லலை. அவங்களுக்கே வந்து தெரியும் நம்ம உடம்புனால இதை வந்து பண்ண முடியாது. உடம்புக்கு முடியாதவங்க அவங்க வேணால் காலையில் அந்நேரத்துக்கு எழுந்திரிச்சு குளிக்க முடியலை அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க வந்து முகம் கழுவி பல்லு தேய்ச்சிட்டு அவங்க வந்து சுத்தமாக போயிட்டு சுவாமி கும்பிடலாம் விளக்கேற்றி. மற்றபடி உடம்புக்கு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா காலையில் கண்டிப்பாக சுத்தமாக குளிச்சுட்டு தான் நம்ம பூஜை பண்ணணும். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குறிப்பாக. அண்ட் இந்த வேல் விளக்குலேயுமே நடுவில் ஒரு வேல் இருக்குல்ல, அதுலேயுமே எலுமிச்சப்பழம் குத்தி வைக்கிறதுனால நம்ம குத்தலாம். ஆனால் வேலுக்கு வந்து நம்ம எலுமிச்சம் குத்தலைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நாம் சந்தன குங்குமம் வச்சே ஆகணும். அப்போ தான் அது வழிபாட்டுக்குரிய வேலாக இருக்கும். இல்லைனா அந்த வேல் வந்து ஆயுதமாக மாறிடும். அப்படி வந்து வைக்கக்கூடாது வெறுமன வேலை. அதனால நுனியில் வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். இல்லை லெமன் சொருகிறது அளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லெமனே சொருகி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. விளக்குமே நிலைவாசல்லேருந்து பூஜை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஏற்றி முடிச்சுட்டேன். இப்போ என் முருகப்பெருமானை வச்சு நான் ஜாலியாக வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன். என்கிட்ட ஆல்ரெடியே ஒரு குட்டி முருகர் இருக்கார். அவர் வந்து நல்ல சிரிச்ச முகத்தோட கையில் வெற்றி வேலோடு இருப்பார். எனக்கு வந்து சேவல் கொடியோடு வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இந்த முருகர் வந்து தினம் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு அடிக்கு மேலே போச்சு அப்படின்னா நாம் வந்து அபிஷேகம் பண்ணணும் தினம். இவருக்கு வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். அது போக சஷ்டிக்கு அப்புறம் வந்து கிருத்திகை நேரத்தில் கண்டிப்பாக வந்து அபிஷேகம் பண்ணுவேன். வெற்றிவேல், சேவல் கொடி, அப்புறம் என் முருகப்பெருமான், 2 அம்மன், ஒரு பெரிய வேலுமே வாங்கியிருந்தேன். எல்லாத்துக்குமே சேர்த்து நிறைவாக 5 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால், விபூதி, சந்தனம், தேன், கடைசியாக வந்து பன்னீரால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். முருகப்பெருமானுக்கும் வெற்றி வேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது விபூதி அபிஷேகம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி வேலுக்கு மட்டும் நம்ம தனியாக அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா குங்குமத்தால் வந்து அபிஷேகம் பண்ணுறது இன்னுமே ஸ்பெஷல். பெரியவங்க ஒருத்தவங்க தான் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், குங்குமம் பண்ணலாமா அப்படின்னு. குங்குமம் தாராளமாக நம்ம அபிஷேகம் பண்ணலாம் வேலுக்கு. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து நான் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறதை காட்டியிருக்கேன். பட் அந்த அபிஷேகம் பண்ணுற பால், தண்ணி எல்லாமே எப்படி கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து காட்டினதில்லை. இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காட்டியிருக்கேன். இந்த பவுலில் வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறேன்ல, இன்கேஸ் இந்த பவுல் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு பவுல் வந்து பக்கத்தில் வச்சுருவேன். வச்சுட்டு அதில் வந்து ஃபில் பண்ணக்கப்புறமா எல்லாத்தையுமே தனியாக எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒன்று மாடியில் போயிட்டு செடி வச்சுருக்கேன்ல அந்த தொட்டியில் வந்து ஊற்றி விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி செடி இல்லைன்னா சிங்க்கை வந்து சுத்தமாக கழுவிட்டு அந்த சிங்க்கில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டது பிளேட்டு, அப்புறம் நம்ம சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் போட்டு அதில் வந்து அபிஷேக பாலை கொண்டு ஊற்றக்கூடாது. சிங்க் வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னா ப்ரஷ் பண்ணி துப்புறது அந்த மாதிரியான சிங்க் இல்லை, கிச்சன் சிங்க்லே சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதில் வந்து பாலை விட்டுருங்க. பிகாஸ் நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க, அங்கே வந்து இந்த மாதிரி பிளான்ஸ், மரம், செடி வசதியெல்லாம் வந்து கிடையாதுல்ல. சாய்க்கு வேறு அந்த குட்டி முருகர் மேலேயே கண்ணாக இருக்குது. அம்மா நீங்கள் வந்து பெரிய முருகரும் பெரிய வேலும் வாங்கிட்டீங்க, இந்த குட்டி முருகரும் குட்டி வேலும் எனக்கு கொடுத்துருங்கம்மா, நான் டெய்லி அபிஷேகம் பண்ணிக்கிறேன், நான் தினம் வந்து பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கா. முருகர் வந்து பூஜை அறையிலே இருக்கட்டும், நீ வந்து நான் அம்மா பண்ணும்போது உனக்கு கொடுக்குறேன் சாய், நீ வந்து குட்டி முருகருக்கு அபிஷேகம் பண்ண, அம்மா வந்து பெரிய முருகருக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கெட்ட கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கனவெல்லாம் சொல்லி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய எண்ணங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் கனவு அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நமக்கு என்ன நடக்க போகுதோ அதை வந்து முன்னாடியே காட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து கெட்ட கனவு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வரலை. பட் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது ஒரு மாதமாகவே. நானுமே வந்து வரலட்சுமி நோன்பு நெருங்க இந்நேரத்துக்கு நான் எல்லா பொருளுமே வந்து வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் வெறும் பேக் மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கேன், வேறு எதுவுமே வாங்கலை. யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணாத நாளே கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பர்டிகுலராக சொல்கிறேன்.
பிகாஸ் எனக்கு வந்து பூஜை தடைப்பட்டு போகிற மாதிரி ஏதோ வந்து மனசில் ஒரு இனம் புரியாத பயம், பூஜை தடைப்பட்டு போயிடுமோ அப்படின்னு. அதுக்காகவே நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நமக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது, அம்மா என்னை வந்து இந்த வருஷம் தயவு பண்ணி ஒதுக்கிறாத, நான் வந்து நல்லபடியாக சாமி கும்பிடணும் அப்படின்னு ப்ரே பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இருந்தது. அப்படிலாம் எதுவும் ஆகாது, தைரியமாயிரு, நல்லபடியாக வந்து இந்த வருஷம் பூஜை நீ எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு வந்து இருந்தது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக இப்படி ஒரு லாஸ் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஆச்சு. உங்களுக்குமே வந்து சொல்கிறேன், ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சுக்கா, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள், இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு நிறைய வந்து கமெண்ட்ஸ் வரும். கனவு வந்துச்சா, காலையில் எழுந்ததும் மறந்துட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு அப்படிலாம் எதுவும் நடக்காது, நம்மளை மீறி என்ன நடந்துரும் அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் அப்படி பாசிட்டிவாக இருந்துமே இப்படி எனக்கு நடந்த மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னா அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாமே கடவுளுடைய சித்தம் மட்டும்தான். ஒரு சாதாரண மனுஷனா நம்மளால் முடிஞ்சது என்ன, சுவாமி கிட்ட ஒப்படைச்சிருவோம். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கு மேலே என்ன வந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு எண்ணம் மட்டும்தான். ஏன்னா இப்போ வேல்மாறலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அற்புதத்தை நிறைய பேருக்கு வந்து நிகழ்த்தி இருக்கு. ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்கல்ல, நான் கூட வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தேனே, அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து கேன்சர்னு டிக்ளேர் பண்ணி அவங்க வீட்டுக்கு மயில் வந்ததாகவும், அதுக்கப்புறமா வந்து ஒரு 1.5 years கழிச்சு இவங்க வந்து முருக பக்தர், அவங்க முருகரை மட்டுமே வந்து நம்பி இருந்திருக்காங்க. டாக்டர் சொல்கிறது எதையுமே பெருசாக கேர் பண்ணாமல் முருகர் இருக்காரு, கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து முடிஞ்சிருச்சு, இனி வந்து எதுவும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன சூழ்நிலையிலையுமே அவங்களுடைய நம்பிக்கை, முருகன் மேலே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையை வந்து அந்த சிஸ்டர் கைவிடவே இல்லை. நம்பிக்கைனா வந்து இப்படி தான் இருக்கணும். உயிர் போகிற நேரத்தில் கூட, நமக்கு தலை போகிற நேரத்தில் கூட முருகர் இருக்காரு, வருவார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மனசுக்குள்ளே எப்போதுமே திடமாக வந்து இருக்கணும். இதுதான் நம்பிக்கை. அந்த சிஸ்டருக்குமே இருந்தது இந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைக்கு ஆன பலனாக தான் முருகப்பெருமான் ஒரு இன்னொரு டாக்டர் மூலமா வந்து அவருக்கு கேன்சரே கிடையாது அப்படின்னு டிக்ளேர் பண்ண வச்சுருந்தாரு. இந்த நம்பிக்கை, கடவுள் மேலே நம்பிக்கை வந்து இப்படி தான் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. கடைசி கட்டத்தில் கூட முருகர் வருவார் அப்படின்னு நம்பணும். அப்படின்னா முருகர் வருவார், நமக்காக சத்தியமாக வந்து மயில் மேலே ஏறி முருகர் வந்து நம்மளை காப்பாற்றுவார். அண்ட் நானுமே காலையில் ஆரம்பித்த வேலை பாப்பாவையும் ஹஸ்பண்டையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ண ஆரம்பித்தேன். சுக்கிரஹோரையில் தான் பூஜை பண்ண போகிறோம். ஆனால் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால நமக்கு வந்து 2 மணி நேரம் பண்ணுற வேலை 4 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணி சுத்தம் பண்ணி கோலம்லாம் போட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை ஆரம்பிச்சிருவேன். 5 அபிஷேகம் வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்து தேனில் அபிஷேகம் பண்ணும்போது சுவாமிக்கு வந்து விபூதியும் பண்ணிவிட்டு தேனும் பண்ணும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அதுக்காக வேண்டி அபிஷேகம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு தரம் சுவாமியை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சந்தன குங்குமம்லாம் வச்சு அவருக்கு மாலை எல்லாம் போட்டு வஸ்திரம் சாத்தி வந்து ரெடி பண்ணி பூஜையில் வந்து வச்சுருந்தேன். ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ பால் அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா பால் தனியாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க வீட்டில் எல்லாரும் குடிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விபூதி அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா அந்த விபூதி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம ரெகுலராக விபூதி பாக்ஸ் வச்சுருப்போம்ல வீட்டில் விபூதி மாடல், அதில் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தினம் வைக்கும்போது நம்ம அந்த விபூதியை வந்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா சுவாமிக்கு சந்தனம் இல்லைனா குங்குமம் வச்சுட்டு நாம் வந்து தீப ஆரத்தி காட்டணும். அதுக்கப்புறமா அந்த பூவை எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து அடுத்த அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பூ வந்து நம்ம அதே பூவே அபிஷேகம் முழுவதும் வச்சுக்கலாம். அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சுவாமிக்கு வச்ச பூவை எடுத்து நம்ம தலையில நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து சுவாமிக்கு அபிஷேகம்லாம் முடித்து சுவாமி அலங்காரம் பண்ணிவிட்டு வேல் விளக்கு ஏற்றினேன். வேல் விளக்கு வந்து நெய் விட்டு தான் ஏற்றினேன். இந்த விளக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன். இல்லை, ஒரு தட்டு வச்சு அது மேலே வைக்கலாம், இல்லைனா கோலம் போட்டுட்டு அது மேலேயும் நம்ம வந்து வைக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பர் ஹீரோ எவ்வளோ சூப்பராக ஜம்மன் வந்து ரெடியாக இருக்கார்ல அம்மனோட. அம்மனுக்கு இந்த பாவடை கலரு ரொம்ப அழகாக வந்து சூட் ஆச்சு. நானுமே வந்து ரசித்து கண்ணு வச்சுட்டேன். அண்டு என்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்தது சின்ன வேலில், இது வந்து கொஞ்சம் பெரிய வேல், அதனால எனக்கு லெமன் சொருகிறது மாதிரி இருந்தது. ஒரு கப்பில் நான் வந்து பச்சரிசி நிரப்பிட்டு அதில் வந்து வேலை சொருகி வச்சுருக்கேன். என்னோட வேலுக்கு வந்து ஸ்டாண்டு உண்டு, அப்படியே வைக்கலாம். ஆனால் வேல் வச்சோம் அப்படின்னா கீழே பச்சரிசி பரத்திட்டு அதில் வந்து வேலை சொருகி வைக்கிறது ரொம்ப வந்து விசேஷம். நான் இன்னொரு ஷார்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு என் முருகரை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து தெரியலை. விநாயகர் பெருமானை வேண்டிட்டு ஓம் சரவண பவன்னு சொல்லிட்டு 6 விளக்கையுமே சுற்றி நான் ஏற்றி முடிச்சிட்டேன். சுவாமிக்கு அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு
பால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன நைவேத்தியம் வைக்கிறீங்களோ இல்லையோ பால், அதுக்கப்புறமா வந்து கற்கண்டு, பேரிச்சப்பழம் இதெல்லாமே வந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். அது அவருக்கு ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழமும் சேர்த்தே வந்து நைவேத்தியம் பண்ணியிருந்தேன். இல்லை உங்களுக்கு வந்து வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வழியாக ஹாப்பியாக ஜாலியாக வந்து ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக என் முருகப்பெருமானை சுத்தம் பண்ணி அவருக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து வேல்மாறலும் படித்தேன். அதுக்கப்புறமா வாசலில் உள்ள துளசி மாடத்தில் இருந்து உள்ளே வந்து அன்னபூரணி அம்மனுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமான் கிட்டே போயிட்டு அவருக்கு வந்து சாம்பிராணி தூபம்லாம் போட்டு அது முடித்து வீடு முழுக்க வந்து சாம்பிராணி தூபம் போட்டு விட்டேன். வீடு முழுக்க வந்து கண்டிப்பாக சாம்பிராணி தூபம் 2 வேளை போட முடியலனாலும் ஒரு வேளையாவது போடுங்க. பிகாஸ் நம்ம வீட்டுக்கு வந்து கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னமோ வந்து பரிகாரம்லாம் கேட்குறீங்க. பரிகாரம் பண்ணுறது எல்லாமே அப்புறம் முதல்ல வந்து வீடு முழுக்க தினம் சாம்பிராணி போட்டோம் அப்படின்னாலே நம்மளை வந்து கண் திருஷ்டியிலேருந்து காப்பாற்றிக்க முடியும். இது ரொம்ப எளிமையான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்சால் வந்து 2 வேளை போடுங்க, இல்லைன்னா ஒரு தடமாவது வீடு முழுக்க வந்து சாம்பிராணி தூபம் போட்டு நீங்கள் வந்து காட்டுங்க. சுவாமிக்கு காட்டினதுக்கப்புறமா வீடு முழுக்க காட்டுங்க. ரெண்டாவதாக வந்து ஒரு முக தீபத்தில் நெய் விட்டு திரி போட்டு வச்சுருந்தேன். ஸோ தீப ஆராதனை வந்து சுவாமிக்கு காட்டினேன். அதுக்கப்புறமா நான் வச்சுருந்த நைவேத்தியம் எல்லாமே சுவாமிக்கு பிடிச்ச நைவேத்தியம் அது எல்லாத்தையுமே நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கும் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக கற்பூர ஆரத்தி காட்டி சுவாமியை நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு விழுந்து சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணியாச்சு. அண்ட் இனி கொஞ்ச நாள் ஆகும் நம்ம சேனலில் வந்து பூஜை வீடியோஸ் வர்றதுக்கு. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி நேரத்தில் பூஜை பண்ணுறீங்களே அப்படின்னு வந்து தப்பாக புரிஞ்சுட்டு அதையுமே வந்து கமெண்ட்ஸில் கேட்பீங்க. இது என்னுடைய ஓல்டு வீடியோ. ஸோ ஒரு புரிதலுக்காக வந்து நான் சொல்லிடுறேன் திரும்பவும். மாலை எல்லாம் இருக்கிறதுனால முருகர் வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியலல்ல. ஆனால் நான் சுவாமியுடைய முகம் மறைக்கிற மாதிரி மாலை போடலை. உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வீடியோவில் கிளியராக இல்லை. நான் உங்களுக்கு அடுத்த டைம் வந்து இனி நான் காட்டுவேன்ல சுவாமியை. ஸோ இப்போ உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் நான் சுவாமியை கிளியராக காட்டுறேன். முருகர் வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னதுலேருந்தே என்ன மாதிரியே நிறைய பேர் இன்னும் சொல்லப்போனால் என்னை விட ஆர்வமாகவே நிறைய பேர் வந்து முருகரை எப்போ காட்டுவீங்க, எப்போ வந்து லாங் வீடியோ போடுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே இன்றைக்கி நான் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் முருகரையும் வந்து காட்டியாச்சு. எல்லாருக்குமே வந்து வீடியோ பிடிச்சிருக்கும், ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஹெல்த்தையுமே பார்த்துக்கோங்க. எல்லாருமே டேக் கேர். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தானே, ப்ளீஸ் தட்டி விட்டுருங்க. ஸோ எனக்குமே வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.